ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் செட்டில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆஃபீஸர் லெவல் வேலைவாய்ப்புங்க. சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 44,900 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாக கிட்டத்தட்ட 60,000 கிட்ட வந்துடும். நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான், பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 15 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. 28/11/2024 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு லீவ் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் கார் எல்லாமே கொடுத்துருவாங்க. முக்கியமாக தமிழகத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி எந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், அதாவது சிபிஐலேருந்து நமக்கு இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி தான் இதற்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை பண்ணி அவங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னு பயப்பட வேணாம். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ 27 வேக்கன்சிஸோட அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்ற கேட்டகரிக்கு உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்றத தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இந்த பதவி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் பதவிக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா லெவல் 7 பதவிங்க. ஸோ லெவல் 7 சேலரி அப்படின்னா கிட்டத்தட்ட பேசிக் பேவே நமக்கு 44,000 45,000 கிட்ட இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ, டிஏ, அதாவது ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், டிஏன்னு சொல்லுவாங்க, டியரன்ஸ் அலவன்ஸ், இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியாகவே 60,000க்கு மேலே கிடைக்கும். ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். யூஆர் இடபிள்யூஎஸில் வர்றீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் உள்ளவங்க 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா
தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருக்கோம் அப்படின்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் ஒர்க் இதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா லெவல் டிப்ளமோ அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் அக்ரிடேட் கம்ப்யூட்டர் கோர்சஸில் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். டிசேபிளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இன் C++ ஆர் விசுவல் C++ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக உங்களோட பதவி என்னவாக இருக்கும் அப்படின்னா மெயின் டியூட்டி ஆஃப் த போஸ்ட் வந்து கலெக்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு அசிஸ்ட் இன் ப்ரோக்ராமிங், அனலைஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MIS சப்போர்ட் கோஆர்டினேஷன் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் இஸ் பெர்மனெண்ட் தான். குரூப் B கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டெல்லியில் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா எங்கே ரெக்யர்மெண்ட் இருக்கோ அங்கே வந்து ஆட்களை நாங்கள் வந்து கொடுப்போம், அங்கே தான் வேலை கொடுப்போம் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 9/11/2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. 28/11/2024 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ 29ஆம் உங்களோட அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ண அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் தான் நீங்கள் வந்து வருவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மார்க் அடிப்படையில். ஸோ உங்கள் மார்க் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட் டெஸ்ட் ஃபாலோ பண்ணி உங்களை வந்து ஆட்களை தேர்வு செய்வாங்க. இல்லை அப்படின்னா நேர்காணல் மட்டும்தான் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் வந்து அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் எசென்சியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். ஸோ கேட்டகிரி வைஸ் மினிமம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னா இன்டர்வியூவில் UR EWSனா 50 மார்க் எடுத்தால் போதும், OPCனா 45, SC STனா 40 மார்க் வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வெறும் 25 ரூபாங்க. அதுவும் SC ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் PWD கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மற்றெல்லாம் வெறும் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். www.upsc online.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்னா டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எம்பிக்கு மேலே இருக்க ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த எவ்வளோ கேபியில் இருக்கணும், 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபர்தராக உங்களுக்கு தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வரும்போது அதை கேட்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த பதவிக்கு உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எதாவது மீட் ஆகுது, இல்லை நண்பர்கள் உறவினர்களுக்கு மீட் ஆச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உடனே அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.